ஐயா சீமான் அவர்களே, வணக்கம். உங்களுக்கு ஓட்டு போட்டு அசிங்கப்பட்ட ஒருத்தன்ல நானும் ஒருத்தன். நான் உங்களுக்கு ஓட்டு போட்டது மட்டும் தான் நான் பண்ணது. ஆனா என்ன அசிங்கப்படுத்துற குரூப் ரொம்ப அதிகம். பட் ஓகே, அது ஃபைன். பட் நீங்க உங்க கொள்கைகளுக்கு ஈர்ப்புல தான் நான் ஓட்டு போட்டேன். பட் ஆனா நான் உங்களுக்கு ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் சொல்றேன். இனிமேல் நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணீங்க, இல்ல அரசியல் இருக்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா, உங்க கட்சியில இருக்க சாட்டை முருகனை தயவு செய்து கட்சியை விட்டு நீக்கிடுங்க. உங்களோட மிகப்பெரிய தோல்வி காரணமே அவர்தான். அதாவது நீங்க ஒரு செட் கொள்கைகளை பேசினா, அவர் கொள்கைகளை பேசாம அடுத்தவங்கள பத்தி பேசுறது, ஜோசியம் சொல்றது. நான் கேட்கிறேன், பெரம்பூர்லயும் திருச்சியும் தோத்துருன்னு சொன்னார்ல, தோக்கல. இப்ப என்ன பண்ண போறாரு? எதுக்காக அவர் இந்த மாதிரி தேவையில்லாத பேச்சு? ஜனநாயகன் படத்தை முதல்ல அந்த யூடியூப் சேனல் இழுத்து மூட சொல்லுங்க. இல்லைன்னா அவர் உங்களை இழுத்து மூடிட்டு போயிடுவார். நான் சீரியஸா சொல்றேன். எனக்கு சனத்தை பார்த்தா நான் போட்ட ஓட்டு வேஸ்ட். எனக்கு வச்சு செஞ்சுட்டாங்க. எங்கடா அவன் தலைவரை காணும். உங்களை நான் தலைவராக ஏற்றுக்கிட்டு உங்களை நான் ஓட்டு போடல. அதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா நீங்கள் கடைசியாக விட்ட வீடியோவில் உண்மையிலேயே ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. ஒன்று என்னை என் வீட்டுக்கு கூப்பிட்டு சோத்துல வசதி கொண்டுடுங்கடா, இல்லைன்னா என்னை ஆளை விடுங்க, இல்லைன்னா என் சாபமே உங்களை சும்மா விடாதீங்க. எல்லாமே நியாயமான விஷயம். 15 வருஷமாக கத்திட்டு இருக்கீங்க, எல்லாம் ஓகே. பட் சரியான ஆட்களையும் கூட வச்சுக்கல. இப்போ டிவிகேல அவங்க ஒரு பெரிய குரூப் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 234 தொகுதியிலையும் ஆளை வச்சாங்க. யாருமே பேச மாட்டாங்க. அந்த ஒரு தலைமை அவ்வளவுதான். டிஎம்கேலையும் இப்போ அதே பிரச்சனை தான். ஆளாளுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பட் சொல்ல வரேன் இதனால, இதை நீங்க மாத்திக்கல அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் நீங்க இன்னுமே பிரச்சனைகளை தான் சேர்த்துப்பீங்க. ஒரு எப்படி சொல்றது, சாட்டையனோட பேச்சு மேடையிலையும் சரி, உங்ககிட்ட எங்கேயுமே நாராசமா இருக்க தவிர்த்து கவனிக்கிற மாதிரி இல்லை. நான் உங்க கட்சிக்கு சப்போர்ட் பண்ண ஒரு ஆளா சொல்றேன். அவரை மாதிரி கூட இருக்குது உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிற ஒரு மிகப்பெரிய ஆப்னு கூட சொல்லிக்கலாம். நீங்க ஏன் நான் ஓட்டு போட்டேன்றதுக்கான வீடியோ இந்த வீடியோக்கு லாஸ்ட்ல அட்டாச் பண்றேன், நான் பேசிக்கிறேன். பட் உண்மையிலே சொல்ல போனா உங்க தோல்வி எனக்கு ஒரு சின்ன மன வருத்தம். ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு சீட்டா நீங்க ஜெயிச்சிருக்கணும். உங்களோட உழைப்புக்கு அந்த ஒரு பதில் கிடைச்சிருக்கணும். ஒரு 3வது இடத்துல கூட வர முடியாமல் போனது மிக வருத்தமான விஷயம். போன வாட்டி கிடைச்ச ஓட்டை விட கம்மியாக எடுத்தது. இன்னொன்று, நீங்கள் எல்லாருமே சொல்கிறேன், டிவிக்கோட வருகையை ஒரு ரொம்ப ஏளனமாக பார்த்துருக்கீங்க. அதெல்லாம் தான் இந்த விஷயத்துக்கு காரணம். பட் உங்களுக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்னன்னா, தயவு செய்து இந்த சாட்டை முருகனை நாமக்கலோட நீக்கிடுங்க. இதுக்கப்புறமும் நீங்கள் திருந்தலை, இதுக்கப்புறமும் நீங்கள் பண்ணலை அப்படின்னா நீங்கள் நாமக்கல் விட்டு போயிட்டோம். நாமக்கல் இல்லாமல் போகிறது மட்டும்தான் ஒரே சாய்ஸாக இருக்குமே தவிர்த்து தெரியல. நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த கட்சி மூலமாக நீங்கள் நிறைய சம்பாதிக்கிறீங்க, அதுக்காக கட்சி வச்சுக்கிங்கன்னு சொல்லி கூட எனக்கு